சிலரை பார்க்கும்போதே கோவம், பொறாமைன்னு நிறைய தீய எண்ணங்கள் வருது. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அதுக்கு நாம என்ன செய்யணும்? அப்படின்னு ஐயா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம என்னதான் நம்ம நினைச்சாலும் ஓபியெல்லாம் சொல்ல போனால் ஒரு பொறாமை வருது. சில பேர் நல்லா பக்கத்தில் பொறாமை வருது திடீர்னு. அதாவது சில வளர்ச்சியை பார்த்து நமக்கு அந்த வளர்ச்சியை பார்த்து பிடிக்கல, இந்த ஒரு உணர்வு வருது. ஆனால் இது வரக்கூடாதுன்னு உடனே சைமல்டேனியஸில் அவங்களுக்கு நம்ம வருது. ஐயா கேள்வி கேட்ட மாதிரி இது நான் பண்ணுறேன் தப்புன்னு எனக்கு இன்னொரு உணர்வு அடுத்த செகண்ட் வருது. ஒரு பொறாமை உணர்வு இருக்கக்கூடாது. அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து நம்ம அவங்க உழைச்சாங்க, அவங்களுக்கு நேரம் இருக்குது வருது அப்படின்ட்டு தான் நினைக்கணும்னு ஒரு மனசு சொல்லுது உள்ளே. இந்த 2 மனம் இருக்குது உள்ளே. இது இருக்குதுன்றது நான் நினைக்கிறேன். அது உண்மையா? அது உள்ள போராட்டம். முகாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதாவது இப்போ இந்த கிறிஸ்டியானிட்டியில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, நீங்கள் மறுபடியும் நீங்கள் குழந்தையாக மாறலைன்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்ட். நீங்கள் எப்படி குழந்தையாவீங்க? எல்லாத்தையும் மறந்துடணும். அது மாதிரி அந்த குணங்கள்லாம் இயல்பாக நம்ம குழந்தையாவே மாறணும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் குழந்தையாக மாற முடியுமா? முடியாது. மனதளவு நான் குழந்தையா மாறலாம். மனசளவில் எப்படி மாறுவீங்க? இது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம அடுத்தது மேல் பதிவு அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து கூட நம்ம எரிச்சலை விட அவங்க உழைக்கிறாங்க, நடக்குது. சத்தம் எனக்கு விளங்கலை. அடுத்தவங்க வளர்ச்சி பார்க்குறோம். பார்த்தோன்னே நம்ம பொறாமையாக நம்மளுக்கு பொறாமெல்லாம் வருது. அதான் அது வந்தால் நம்ம குழந்தையா அதான் நான் குழந்தையா இல்லைன்னு தெரிஞ்சு நான் எனக்குள்ளாலே ஒரு போராட்டம் அந்த மாற்றிட்டு ஓகே இயல்பு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இவர் ஒரு உழைக்கிறாரு வருது, நான் அதை பார்த்து பறதுனால எனக்கு என்ன அப்படின்னு எனக்குள்ளே இன்னொரு பதிலும் வருது. இல்லை அதாவது இப்போ ஒருத்தரை பார்த்து நமக்கு பொறாம வந்துன்னா நம்ம குழந்தையா இருக்கிறோன்னு அர்த்தமா? இல்லை, குழந்தையா இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லை. அப்போ குழந்தையா மாறன்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த உணர்வை விட்டுடணும். அந்த உணர்வை விட்டுறணும். அதுதான் நான் சொல்கிறேன். உள்ள விட்டுணும்னு எனக்கு கூடயே சொல்லுதுன்றாங்க. சரி, இது தப்பு. சரி. இப்போ ஒன்றும் இல்லை, டிராஃபிக் சிக்னலில் ரெட்டு போட்டுக்கிறாங்க. ரெட்டு போடும்போது நிற்கணும்னு தோணுது. சரி, யாருமே டிராஃபிக்கில் போயிடலாம்னு நினைக்கிறது தப்பு, போகாத வெயிட் பண்ணணும் இன்னொரு மனசு சொல்லுது நமக்கு. இல்லை இப்போ நீங்கள் சொன்னால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ உதாரணமாக சில கிராமங்களில் சில வழக்கங்கள் உண்டு. அது எப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னு சொன்னால் எல்லாரையும் அழைப்பு கொடுக்கணுங்கிறது தான் முறை. அந்த சொந்தக்காரர்கள்னுட்டு பேர் அது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், உங்களுக்கு உங்கள் இதுக்கும் ஒரு உறவினருக்கும் இடையில பேச்சுவார்த்தை கிடையாது. ஒரு மோசமாக ஒருத்தர் கோவப்படுறதும் இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு அவரை பிடிக்காது, அவருக்கும் உங்களை பிடிக்காது. அவரை பார்த்தாலே உங்களுக்கு கோபம் குப்பிடிச்சிட்டு வரும், உங்களை பார்த்தா அவருக்கு கோபம் குப்பிடிச்சிட்டு வரும். அந்த மாதிரி தான் உறவு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. சரி, ஒரு திருமணம், மகளுக்கு திருமணம் நடச்சிருக்கிறாரு. அவருடைய கடமை என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணணும். வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். உங்கள் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். இப்போ உங்கள் வீட்டுக்கு வராரு, அவரை பார்த்த உடனே உங்களுக்கு கோபம் கொப்பளிக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, தயங்கி தான் வராரு. ஆனால் உங்களுக்கு கோபம் கொப்பளிக்குது அவரை பார்த்த உடனே. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்களும் ஒரு கடமைக்காக சரி வாங்க நல்லா இருக்கீங்களா, மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்களா, நான் வந்துடுறேன் நீ சொல்லி நீங்கள் இது பண்ணுறீங்க. காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களான்னு சொல்லி உபசரிக்கிறீங்க. இப்போ இது உண்மையாக மனப்பூர்வமாக செய்யலை, இது உங்கள் கடமைக்காக செய்கிறீங்க, ஒரு நாகரிகத்துக்காக செய்கிறீங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு 2 செயல் நடக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால், கோபம் கொப்பளிக்கிறது உங்களுக்குள்ள கொப்பளிக்குது, அது ஒரு செயல். ஓகே. இன்னொரு செயல் நீங்கள் நாகரிகமாக நடந்துக்கிடுறீங்க. ஓகே. இதில் இந்த 2 செயலில் உயர்ந்த செயல் அது நாகரிகமாக நடந்துக்கிட்டு தான் உயர்ந்த செயல். இப்போ இதே கேள்வியை நான் கொஞ்சம் மாற்றி கேட்குறேன். இந்த 2 ஸ்டேட்டு, இப்போ உங்களுக்கு கோபம் கொப்பளிக்கிற ஒரு ஸ்டேட்டு, சரி, நீங்கள் நாகரிகமாக புன்முறுவலை காட்டிட்டு ஒரு இனிமையாக நடந்துக்கிடுறது ஒரு ஸ்டேட்டு. ஓகே. இதில் 2ல் இன்னோசன்ட் ஸ்டேட் அது, கள்ளங்கபடம் இல்லாத ஸ்டேட் அது. கோபத்தை நீங்கள் சொன்ன இயல்பாக எனக்கு வரத்தான், இயல்பாக வர்றது இன்னசென்ட். இனிஷியலா எனக்கு என்ன வருதோ அதான் முதல்ல இல்லையா, கோபம் பொறாமையோ கோபமையோ எது அதுதான் இன்னசென்ட். உங்களுக்கு என்ன வந்தாலும் இன்னோசென்ட் தான். ஓகே.
அதாவது நம்ம வந்து பொறாமை வந்தாலும் சரி, ஓகே கோபம் வந்தாலும் சரி, சரி. பயம் வந்தாலும் சரி, உங்களை அறியாமல் வரணும். ஓகே நீங்களா கொண்டு வரக்கூடாது. சரி நீங்களா கொண்டு வந்தீங்கன்னா கன்னிங்காக வந்துடும். ஓகே இப்போ ரெண்டாவது வந்து புன்முறுவலை நம்ம கொண்டு வந்திருக்கோம், வலிந்து கொண்டு வரோம். ம் அப்போ அது வந்து கன்னிங்னஸ், ஒரு ஓகே கால்குலேட்டட் ஸ்டேட் அது. சரி ஆனால் இது வந்து ஹேப்பனிங். சரி அப்போ உங்களுக்குள்ள வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம மனசில் என்னென்னலாம் வருதோ ஓகே அதெல்லாம் ஹேப்பனிங் தான். ஓகே அதனால் இந்த ஹேப்பனிங் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் எல்லாருமே இன்னோசென்ட்டாக தான் இருக்கும். ஓகே அதனால் நம்ம எல்லாருமே மோட்சத்துக்குள்ளே நுழையிறதுக்கான தகுதியோட தான் இருக்கிறோம். ஓகே யாருமே அதுக்கு இது கிடையாது. சரி ஆனால் என்னன்னு சொன்னால் செயல் வேறு, நம்ம இந்த ஹேப்பனிங் வேறு. ஓகே இப்போ உங்களுக்கு பொறாமை வரலாம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் அகம் புறம்னு ரெண்டாக பிரிச்சுக்கிடுங்க. ஓகே நீங்கள் அகத்தை பொறுத்தல நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நீங்கள் கொண்டு வரல, சரி அதுவாக வருது. ஓ உங்களுக்கு அடுத்தவங்களை கொலை பண்ணன்னு கூட வரலாம். ஓகே அடுத்தவங்க மேலே பொறாமைப்படுற எண்ணம் கூட வரலாம். ஓகே என்ன வேணாலும் வரட்டும், ஓகே அது எல்லாமே கரெக்டு தான். எல்லாமே நீங்கள் உங்கள் முயற்சினால் வரல. ஓகே உங்கள் முயற்சினால் வந்துன்னா, உங்கள் ஆப்ஷனில் இருந்ததுன்னா இதை கொண்டு வரலாம், அதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வரலாம். ஓகே இது உங்களை மீறி வருது. ம் ஆனால் செயல் வந்து உங்களுக்குள்ள அடப்பட்டது. ஆமாம் இப்போ செயலை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து நல்லது தான் செய்யணும். ஓகே இப்போ செயலை பொறுத்த அளவில் உங்களுக்கு கடமை எல்லாமே இருக்குது. சரி உங்களை பொறுத்த அளவில் உங்களுக்கு எந்த கடமையுமே கிடையாது. நீங்கள் எல்லா கடமையும் கீழே போட வேண்டியது தான் அங்கே ஒரே கடமை. ஓகே அதனால் வந்து அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே, நேச்சுரலாக இருங்க, அவ்வளோதான். ஓகே ஆனால் செயல் வந்து நேச்சுரலாக இருக்காதுங்க. ஓகே செயலில் வந்து உங்களுக்குள்ள வரக்கூடிய கோபத்தை அப்படியே வெளியே காட்டிடாதுங்க. அப்போ நாகரிகமாக நடந்துக்கிறது கரெக்டு. நம்ம பொறாமையும் வெளியே காட்டிடாதுங்க. ஓகே அந்த அவருடைய பொருளை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது, அவருக்கு அங்கே அசந்து இருக்கிற நேரத்தில் அதை அபகரிச்சிடணும்னு சொல்லி போனீங்கன்னா தப்பாயிடும். ஓகே செயலை பொறுத்த அளவில் நீங்கள் அறிவுபூர்வமாக நடந்துக்கிடுங்க, ஒரு அறிஞன் மாதிரி நடந்துக்கிடுங்க. ஓகே அகத்தை பொறுத்த அளவில் நேச்சுரலாக உங்களை ஏற்றுக்கிடுங்க, சரி மனப்பூர்வமாக உங்களை ஏற்றுக்கிடுங்க. சரி அங்கே அப்போ அந்த மாதிரி நீங்கள் அகம் புறம்னு பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அகத்தை பொறுத்தவரை எப்பவுமே ஞானி தான். இப்போ ஞானிக்கு வந்து நல்ல இயல்பு தான் வரணும், நல்ல எமோஷன் தான் வரணும், நல்ல தாட்டு தான் வரணும்னுட்டெல்லாம் ஒரு கண்டிஷனே கிடையாது. ஓ அங்கே ஹேப்பனிங்காக இருக்கணும். அங்கே வந்து ஒரு டூயிங்காக இருக்கக்கூடாது. அகத்தை பொறுத்தவரை நோ டூயிங், ஒன்லி ஹேப்பனிங் தான். ஓகே அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சரியாக பட் அந்த ஹேப்பனிங் அது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஹேப்பனிங் இந்த பொறாமையோ கோபமோ இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு ஏக்கம் நல்லா இருக்கணும்னு சொன்னாலே கன்னிங்னஸ் வந்துடுது அது. ஓ அதனால கன்னிங்னஸே வேண்டாம். ஓகே அகத்தை பொறுத்தவரை கன்னிங்னஸை விட்டுருங்க. சரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நம்மளா அன்னைக்கு பார்த்தா நியாயமாக தருது. ம் ஆனால் அது கூட அங்கே நியாயம் கிடையாது. அப்படி நினைக்கிறது தான் தப்பு. அது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. அங்கே வந்து இறைவனே குறை சொல்கிற மாதிரி அங்கே எல்லாமே ஹேப்பனிங் வந்து அங்கே என்ன நடந்தாலும் கரெக்டு தான். சரி இறைவன் என்ன வேணாலும் பண்ணிடலாங்கிற சரி. ஆனால் நம்ம வந்து போதும் அந்த உணர்வு வருது வரட்டும், ஆனால் நான் செயல்படுறது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. செயலில் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கணும். நான் அவருக்கு எதுவும் தப்பு பண்ணக்கூடாது. செயலில் வந்து நீங்கள் ஜென்டில்மேனாக தான் இருக்கணும். அது தப்பு பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அதில் நீங்கள் கரெக்டாக இருங்க, உங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. அங்கே உங்களுக்கு இங்கே வந்துட்டுத இறைவனே எனக்கு வந்து பொறாமையை கொண்டுட்டான், அதனால நான் வந்து அடுத்த பொருளை அபகரிச்சிடலாம் அவங்களுக்கு தோணல. அப்படி பாருங்க, ஏன் இது கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு வேதனை வருது இல்லையா? இல்லை, வராமல் இருந்தாவே நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஆன்மீகமே வந்து இந்த மாதிரி நம்மளை சீரமைக்கணும்னு தான் அந்த காலத்துல இருந்து நம்மளை சண்டை போட வச்சுட்டாங்க. அதனால இப்போ தான் நம்ம வந்து அதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் சுதந்திரமாக விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறோம். அதனால இதை நீங்கள் இந்த அணுகுமுறையே வந்துருங்க. ஓகே அதே மாதிரி ஒரு கோபம் வந்தால் கூட அது வரட்டும், கரெக்ட் வரட்டும்னே சொல்ல வேண்டாம். வரட்டும்னு சொல்கிற வேலை கூட நமக்கு கிடையாது. ஓகே எல்லாமே வந்திருக்கு, அவ்வளோதான். அது எல்லாமே இறைவன் அம்சம், இறை செயல்ட்டு எடுத்துக்கிடுங்க. செயல் மட்டும்தான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு. ஓகே ஹேப்பனிங் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, அது இயற்கையினுடைய டிபார்ட்மெண்ட் எடுத்து. ஓகே ரெண்டு ஐயா. ஓகே அப்போ இது இயல்பாக வரட்டும், அது வரதும் அது இயற்கை இயற்கைன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம புறத்தில் வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி செயல்படும். நம்ம இயல்புல என்னெல்லாமும் இருக்கு. அந்த இயல்புப்படி வரலாம், அனுபவத்துப்படி வரலாம், ஏதோ ஒரு காரணம். ஒவ்வொன்று வர்றதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், வந்துட்டு போட்டோம். செயல் மட்டும் ஒழுங்கா, செயல் மட்டும் கவனமா இருக்கணும். புறத்து செயல் அதை மட்டும் கரெக்டா. நன்றி ஐயா. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.